ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த உழக்கில் தான் ஒரு உழக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு உழக்கு ஃபுல்லாக. நான் இன்றைக்கி சாதா ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. இது வந்து எங்கள் வயல்லே விளைஞ்சது. அறுவடை பண்ணி எங்கள் அப்பா எனக்கு நெல் இது பண்ணி கொடுத்து விட்ருக்காரு. அதை தான் நான் இப்போ சமைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ரைஸ்ன்றதுனால குக்கரில் செய்யும் போது அது குழையாமல் குழந்தைக்கு கூட எடுத்து கொடுக்கலாம், உருளைக்கிழங்குலாம். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேரட்டும் நல்லா தோல் சீவிட்டு நீல நீல வாக்கில் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி பெருசாக போடும்போது வெஜிடபிள் வெந்ததுக்கப்புறமா உடையாமையே இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அப்படியே பீன்ஸையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெஜிடபிள் கட் பண்ணி முடித்தாச்சு. நான் வந்து 1½ ஆனியன் எடுத்திருக்கேன், 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா நீல வாக்கில் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புதினா வந்து மாடி தோட்டத்திலே விளைஞ்சது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் கிள்ளின்னு வந்தேன். இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சாச்சு. அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். புதினா வந்து வெங்காயத்து கூட சேர்க்கும் போது வாசனை வெளியே வரைக்கும் வரும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் ஆட் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு இது கூட ஆட் பண்ணிவிடுவேன். வெங்காயத்து கூட நல்ல ஸ்மெல்லு வரும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஆனியன் கூடயே சேர்த்து வதக்கி பாருங்கள். வாசனை ரொம்ப நல்லா வரும் வெளியே வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2த்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா தக்காளி குழஞ்சி வரும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வெந்துடுச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கல, அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூளே எனக்கு போதும். தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்கலை.
மிளகாய் தூளோட கலர் மட்டும்தான். இந்த உலக்கில் தான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சாதா அரிசின்றதுனால நான் 2.5 உலக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழஞ்சி வரா மாதிரியே வேணும், குழந்தையும் சாப்பிட்றதுனால. அதனால் நான் வந்து 2.5 உலக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மூடி வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்காமல் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ரைஸ். பாயில்டு எக் வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.